வணக்கம் நண்பர்களே, நான் சுந்தர் மகாலிங்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் வித் எஸ்எம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து ஒன்றும் இல்லை, 2 கார்டு பற்றி பார்க்க போகிறோம். ஏன் 2 கார்டுனா, ரெண்டுமே வந்து ஒரே கோ பிராண்டட் கார்டு தான். ஒரே பிராண்டை மையமாக வச்சு கிரியேட் பண்ண கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் 2 கார்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுமே ஒரே பர்பஸை சர்வ் பண்ணுறனால இது ஒரு கம்பேரிசன் வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு வீடியோ எண்ட் ஆஃப் த வேர்டிக்டில் என் வேர்டிக்ட் என்னன்னு நான் சொல்கிறேன். உங்கள் வேர்டிக்ட் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுங்கிறது கமெண்ட்டில் தாராளமாக போடுங்க. ஏன்னா எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கும், ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும். அண்ட் மோரோவர் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி வீக்கெண்ட். எல்லாம் சண்டேல ஜாலியாக சாப்பிட்டு லஞ்சுக்கு என்ன ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு லஞ்ச் நல்லா என்ஜாய் பண்ணி வீக்கெண்டை ஜம்முன்னு ஜாலியாக வெளியே போங்க, படம் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். 2 கிரெடிட் கார்டில் மிகப்பெரிய டீவேல்யூவேஷன் நடந்திருக்கு. என்னென்னா, உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும், எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸ் இருக்காங்களே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிரெடிட் கார்டு வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, லவுஞ்ச் ஆக்சஸை பல கார்டுக்கு கட் பண்ணியிருக்காங்க. சில கார்டுக்கு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 8 லவுஞ்ச் இருந்தால் அதை வருஷத்துக்கு 4 மாற்றிருக்காங்க. ஒரு குவார்ட்டருக்கு 2 இருந்தது ஒரு குவார்ட்டருக்கு 1 ஆக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணுறீங்க, எஸ்பிஐ கிரெடிட் கார்டை நம்பி மட்டுமே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவங்களாம் எடுத்து பார்த்துக்கங்க, உங்களுக்கு என்ன மெயில் வந்திருக்குன்னு எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை அதை பற்றி உங்களுக்கு எதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் டெடிக்கேட்டடாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அண்டு ஃபஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்னென்னா, ஐசிஐசிஐ பேங்க் ஒரு மட்டமான டிவேல்யூவேஷன். நான் எஸ்பிஐ கூட ஏற்றுக்கிறேன். எஸ், பேங்க்குக்கு வந்து லவுஞ்சுங்கிறது ஒரு பெரிய சுமை தான். ஏன்னா ஒரு லவுஞ்சுக்கு வந்து டொமஸ்டிக் லவுஞ்சுனா 500லேருந்து 600 ஒரு பேங்க் கை காசு போடணும். இன்டர்நேஷ்னல் லவுஞ்சுனா பேங்க் வந்து 1200லேருந்து 1500 கை காசு போடணும். ஸோ அது நான் ஒத்துக்கிறேன். எஸ், அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், அது ஃபைன். ஆனால் ஒரு மூவி டிக்கெட் கொடுக்குற புக் மை ஷோ இருக்குல்ல, அந்த புக் மை ஷோவை எந்த அளவுக்கு ஒரு கிரெடிட் கார்டு பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணணுமோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஐசிஐசி பேங்க் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிருக்கான். அதாவது நீங்கள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னால், ஐசிஐசிஐ சஃபையரோ ஆர் ரூபெக்ஸோ ஆர் கோரலோ இந்த மாதிரி கார்டு வச்சுருக்கீங்கன்னா, ஈவன் எமரல்டு ப்ரைவேட்டில் எமரல்டு மெட்டல் கார்டு இருக்குது. ஸோ அந்த எமரல்டு கார்டு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, எமரல்டு கார்டு வச்சுருக்கீங்கன்னா, உங்கள் எல்லாேருக்கும் ஒரு அதிர்ச்சி என்னென்னா, மாதம் 25,000 நீங்கள் ஸ்வைப் பண்ணாலோ ஒரு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலோ 25,000 பண்ணால் தான் அடுத்த மாதம் உங்களால் வந்து மூவி டிக்கெட்டை ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட்டை ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். சப்போஸ் மாதம் 24,000 இல்லை 24,500 நின்றுட்டிங்கன்னா, அடுத்த மாதம் புக் மை ஷோ ஃப்ரீயாக டிக்கெட் அவைல் பண்ணிக்க முடியாது, உங்கள் கார்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இனி என்னென்னா, 25,000 ஜனவரி மாதம் நீங்கள் 25,000 யூஸ் பண்ணால் தான் பிப்ரவரி மாதம் உங்களால் ஃப்ரீ டிக்கெட் வாங்கிக்க முடியும். இது ஜனவரி 15லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஸோ இதை நல்லா தெளிவுபடுத்திக்கோங்க. இன்னொரு விஷயம், ஒரு பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் எப்படி வேலை செய்யணும்னா, ஒரு 150 ஒரு டிக்கெட் வைங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் 150 தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு 150 நீங்களும் வீட்டில் இருக்க யார் கூட போகிறீங்க, 2 பேர் போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்கன்னா 2 பேர் போகிறீங்கன்னா 150 300. ஸோ பை ஒன் கெட் ஒன் டிஸ்கவுண்ட்டில் 150 போக மிச்சம் 150 தான் இருக்கும். கன்வீனியன்ஸ் ஃபீ ஒரு டிக்கெட்டுக்கு 30 வாங்குறாங்க இப்போது. ஸோ 60 150 60 210. இப்போ டிஸ்கவுண்ட் என்ன நெட் ஆகிருக்கு, 90 தான் டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. ஸோ 90 டிஸ்கவுண்ட்டுக்கு நான் எதுக்கு 25,000 செலவு பண்ணணும்? எனக்கு அதான் புரியலை. நான் போன மாதம் 25,000 செலவு பண்ணி அடுத்த மாதம் 90 கொடுக்குறதுக்கு இட்ஸ் நாட் ஈவன் ஒரு பீனட் கூட கிடையாது. ரொம்ப மோசமான டிஸ்கவுண்ட் மக்களே, சீரியஸாக சொல்கிறேன். ஒரு 150 25,000 1%னால 250 ஆச்சு. ஆனால் அவங்க 25,000 தர டிஸ்கவுண்ட் 90 தான். ஸோ இந்த 90 டிஸ்கவுண்ட்டில் நான் என்ன பண்ண முடியும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கிரெடிட் கார்டு போர்ட்ஃபோலியோவை ஐசிஐசி பேங்க் வந்து கொல்லாமல் கொண்டிருக்காங்க. ஸோ இது வச்சு நிறைய பேர் வந்து, எனக்கே நிறைய பேர் தெரியும், லைஃப் டைம் ஃப்ரீ கார்டாக இந்த சஃபையரோ இந்த மாதிரி கார்டெலாம் வச்சுருக்காங்க. அவங்கள புக் மை ஷோக்காகவே வச்சுருக்காங்க. இது வந்து அவங்கள இந்த கார்டை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு தான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரி விடுங்க, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம பார்க்க போகிற 2 கார்டு வந்து, ஒன்று எஸ்பிஐ ஃபோன்பே கிரெடிட் கார்டு, இன்னொன்று ஹெச்டிஎஃப்சியோட அல்டிமோ கிரெடிட் கார்டு. எஸ்பிஐ செலக்ட் பிளாக் கிரெடிட் கார்டும் ஹெச்டிஎஃப்சி அல்டிமோ கிரெடிட் கார்டும் ரெண்டுமே வந்து ரூபே செலக்ட் வேரியன்ட் தான். ரெண்டுலேயுமே வந்து இதோட சின்ன வேரியன்ட் கார்டு இருக்குது. 2 பேங்க்குமே ஹெச்டிஎஃப்சியும் சரி எஸ்பிஐயும் சரி 500 கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கார்டு வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, நல்லதாக இல்லை. ஐ மீன் அதில் வேல்யூ இல்லை. அந்த கார்டை வாங்கி அந்தளவுக்கு நம்ம அதை கால்குலேட் பண்ணாலும் அந்தளவுக்கு வேல்யூ இல்லாதனால அந்த கார்டு வேணான்னு இந்த கார்டு நான் சூஸ் பண்ணேன். ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து கார்டு மேவின்ங்கிற ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு கார்டை பற்றி ரீசன்ட் டீட்டெயில்ஸு, ஒரு கார்டு என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ரீவேல்யூ பண்ணியிருக்காங்களா, டீவேல்யூ பண்ணியிருக்காங்களா, ஒரு கார்டு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது எல்லாத்தையும் இதில் பக்காவாக தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டை நீங்கள் தாராளமாக, இந்த கார்டு வெப்சைட் தாராளமாக நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த கார்டை பற்றி வந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார்டு வந்து ஃபோன்பே ஹெச்டிஎஃப்சி பேங்க் அல்டிமோ கிரெடிட் கார்டு.
இந்த கார்டோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 1000 ரூபா ஃபீஸு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் வருஷத்துக்கு 1000 ரூபா ஃபீஸு, ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 1179 ரூபா ஆச்சு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டோட ஆனுவல் ஃபீஸ் வந்து வேவ் ஆஃப் பண்ணுவாங்க. அதேமாதிரி இஎம்ஐ போட்டிங்கன்னா மாதத்துக்கு 3.6% வட்டி. குறைந்தபட்சம் எப்படியும் குறைந்தபட்சம் 2%க்கு மேலே தான் இருக்கும். அட்லீஸ்ட் இது இல்லைனாலும் 1.5% இருக்கும். வருஷத்துக்கு 18% அந்த மாதிரி தான், 16லேருந்து 18% இருக்கும். ஸோ அதனால் அந்தளவுக்கு இது ரிவார்ட்ஸ் திருப்பி தராது. ஸோ இது வேஸ்ட்டு, அந்தளவுக்கு இஎம்ஐலாம் போட்டுறாதீங்க. ஸோ பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் கரன்சி மார்க்கப் சார்ஜஸ் வந்து 3.5% ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இந்த கார்டோட ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா, இந்த கார்டு வந்து ஃபோன்பேயில் நீங்கள் மேக்ஸிமம் ரீசார்ஜு, பில்லு, ட்ராவலு யூஸ் பண்ணுறீங்க தெரியுதுங்களா? உங்களுக்கு பின்கோடுனா என்னென்னு தெரியுமா? பின்கோடுங்கிறது இவங்களோட ஆப்பு, அதாவது ஃபோன்பேயோட ஆப்பு ஒரு சப்டிவிஷனு. என்னென்னா உங்களுக்கு க்ராசரி டெலிவரி பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறது, இந்த மாதிரி பர்பஸை சர்வ் பண்ணுறது அந்த பின்கோடோட வேலை. ஸோ பின்கோடு வயா யூபிஐ யூஸ் பண்ணாலும் ஆர் ஃபோன்பேயில் வந்து நீங்கள் பில்ஸோ ரீசார்ஜோ ஃபோன்பேயில் ட்ராவல் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் திருப்பி கிடைக்கும். ஸோ அதோட மந்த்லி கேப் வந்து 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அப்போனா ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10,000 ரூபாய்க்கு யூஸ் பண்ணால் உங்களுக்கு 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மந்த்லி கேப் வந்து 1000, 10,000 இல்லை 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒரு மந்த்துக்கு. நீங்கள் ரீசார்ஜோ பில்லோ ட்ராவலோ, பில்லுங்கிறது கரண்ட்டு பில்லு, அப்புறம் யூனிவர்சிட்டி முனிசிபாலிட்டி இருக்குல்ல, முனிசிபாலிட்டி பில்லு, கேஸ் பில்லு. ஸோ இந்த மாதிரி பில்ஸ்லாம் வந்து ப்ராட்பேண்டு, ஃபோன் ரீசார்ஜு, கேஸு, அதாவது நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பைப் லைனில் கேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைப் லைன் பில் இருக்கும். நம்மள மாதிரி சிலிண்டர் புக் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த பில்லு இது எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா நீங்கள் செலவு பண்ணுவீங்க இந்த மாதிரி பில்ஸு, ரீசார்ஜு, ட்ராவலு எல்லாமேனா உங்களுக்கு இந்த கார்டு வந்து எடுத்துக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் திருப்பி தரப்படும். இது உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்வைப் பண்ணி முடித்த உடனே ஒரு வித்தின் ஒரு 10 to 15 டேஸில் உங்களுக்கு உங்களோட மை கார்டு ஆப்பில் காட்டும். ஆனால் ஸ்டேட்மெண்ட் கிரெடிட் ஆகி நீங்கள் கார்டு பில் பே பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இது உங்கள் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகும், ரீடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன காட்டுவாங்கன்னா பாயிண்ட் அக்யூமுலேட்டட், பாயிண்ட்ஸ் ரீடீமபிள் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். இது அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் ரீடீம் பண்ணிக்கலாம் இப்போதைக்குன்னு காட்டும். ஸோ எப்பயுமே அக்யூமுலேட்டட் வந்து அதிகமாக இருக்கும். 5000 காட்டுச்சுன்னா ரீடீமபிள் வந்து ஒரு 4000 தான் இருக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க. அண்ட் நீங்கள் ஆன்லைன் இருக்குல்ல, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் வாங்கிக்கலாம். ஸோ 5%ங்கிறப்போ உங்களுக்கு வந்து 500 ருபீஸ் 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் திருப்பி தரப்படும். அதுக்கப்புறம் ஸ்கேன் அண்ட் பே பண்ணிங்கன்னா, இந்த நம்ம யூபிஐயில் ஸ்கேன் பே பண்ணுறோம்ல, டீ கடை, காஃபி கடை, அப்புறம் 18 ரூபா கடை அந்த மாதிரி கடையில் நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் திருப்பி தரப்படும் ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம். அதான் மந்த்லி கேப்பு. ஸோ என்னென்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸோட மதிப்பு வந்து 1 ரூபி. ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து உங்களால் 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், இதுக்கு 500. ஸோ மொத்தமாக சேர்த்தா 2000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ 2000 ரூபாய்க்கு உண்டான ரிவார்ட் பாயிண்ட்ஸை உங்களால் ஒரு மாதத்துக்கு இது மூலிமா சம்பாதிக்க முடியும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இது நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் வர வச்சுட்டிங்கன்னா 1 ரூபா. ஆனால் அதுவே HDFC ஸ்மார்ட் பை ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா 30 காசு தான் திருப்பி கிடைக்கும். ஸ்மார்ட் பை வெப்சைட்டுங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. HDFCயோட ஓன் வெப்சைட். அது மூலிமா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், பஸ் புக் பண்ணிக்கலாம், ட்ரெயின் புக் பண்ணிக்கலாம். உங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அது மூலிமா ரீடீம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரீடிங் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி. இல்லை எனக்கு அது மாதிரி ரீடீம் பண்ண வேணாம்னா மை கார்டில் போய் நீங்கள் அதை உங்கள் ஸ்டேட்மெண்ட்டாகவே வர வச்சுக்கலாம். ஸ்டேட்மெண்ட்டில் காசாக கிரெடிட் வச்சிட்டிங்கன்னா அது இன்னும் சால ஊசிதமானது, சால சிறந்ததுமாங்கள்ல. ஸோ அதான் சிறந்தது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் வர வச்சுருங்க இந்த கார்டுக்கு. அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு 8 லவுஞ்ச் ஆக்சஸ் இருக்குது, ஒரு குவார்ட்டருக்கு 2 இருக்குது. ஆனால் என்ன, ஒரு குவார்ட்டருக்கு 75,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த லவுஞ்ச் ஆக்சஸை உங்களால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் 1% ஃபியூல் சர்சார்ஜ் ஆஃப் எல்லா கார்ட்லேயும் தருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டில் நான் சர்ஜஸே பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இது வந்து வேண்டாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், 10% கேஷ்பேக்கு, ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு 1 ரூபி, 999 ரூபா ஃபீஸு, யூபிஐயில் ஸ்கேன் பண்ணி பே பண்ணால் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸு, 8 டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ்ஸு. இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ்னு எடுத்திங்கன்னா மந்த்லி ரிவார்ட் லிமிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்ட்டுக்கு, ஃபியூவலுக்கு, இன்சூரன்ஸுக்கு, எஜுகேஷனுக்கு எதுக்குமே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. லவுஞ்ச் ஆக்சஸ் யூஸ் பண்ணால் 75,000 ரூபா மாதம் செலவு பண்ண தான் கிடைக்குமா. அதே மாதிரி அவங்களோட ஸ்மார்ட் பை வெப்சைட்டில் புக் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கே 30 காசு தான் கிடைக்கும். ஸோ இது வந்து அந்தளவுக்கு வேல்யூ ஒர்த்தே கிடையாது. அதனால தான் என்ன சொன்னேன்னா, HDFCயோட கார்டை விட SBI கார்டை பாருங்கள். SBI செலக்ட் பிளாக் கிரெடிட் கார்டு. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கார்டு வந்து ஒரு என்ன சொல்கிறது,
ரூபே செலக்ட், அதுவும் ரூபே செலக்ட் தான், இது ரூபே செலக்ட் தான். ஆனால் இது எஸ்பிஐ கார்டு. எஸ்பிஐ கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வரும். நீங்கள் இந்த நம்ம பார்ப்போம்ல பிக் ஃபெஸ்டிவ் சேலு, தீபாவளி டயத்தில் போடுவாங்களே செப்டம்பர் மந்த்து, அதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ தான் எப்பயுமே பார்ட்னராக இருப்பாங்க அமேசானுக்கு. ஸோ அதனால் இந்த கார்டு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கார்டோட ஃபீஸ் இருக்குல்ல, இந்த கார்டோட ஃபீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 1500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ 1769. ஸோ நீங்கள் கார்டு ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா 1500 ஃபோன்பே கிஃப்ட் கார்டாக உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஸோ ஃபஸ்ட் வருஷம் ஃபீஸ் வந்து உங்களுக்கு திருப்பி கிடச்சிருது. அதுக்கப்புறம் ரெனிவல் வேவர் வந்து ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 1500 ஃபீஸ் வேவ் ஆஃப் ஆகும். அண்ட் இந்த கார்டு வந்து என்னென்னா ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிள் கார்டு. என்னென்னா மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி 10% கேஷ்பேக் ஆன் கேட்டகரிஸ் லைக் ரீசார்ஜு, ஃபுட் டெலிவரி, மூவி டிக்கெட்ஸு ஃபோன்பே மூலியமாக பண்ணிங்கன்னா அதுக்கு 10% கேஷ்பேக்கு. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 5% கேஷ்பேக்கு. யூபிஐ மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 1% கேஷ்பேக்கு. ஆல் அதர் ஸ்பென்ஸ், அதில் ஆல் அதர் ஸ்பென்ஸே கிடையாது, இதில் ஆல் அதர் ஸ்பென்ஸில் 1% கேஷ்பேக் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. அதோட இந்த கார்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்னேன் பாருங்கள். ரீசார்ஜ், பில்லு, ட்ராவலு, ஃபோன்பே, பின்கோடு வயா யூபிஐ யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு 10% வேல்யூ கேஷ்பேக்கு. ஸோ 2000 ரிவார்ட் பாயிண்ட்ஸு. அதுவே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கியில் யூஸ் பண்ணால் 5% தான் கேஷ்பேக்கு. அதுவும் 2000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அதர் ஸ்பென்ஸ் 1% கேஷ்பேக்கு, அது 2000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸ்கேன் அண்ட் பே பண்ணுறது 1% வேல்யூ பேக் கிடைக்கும். அது 500 வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ அந்த கார்டோட இந்த கார்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸோட கேப்பும் அதிகம். நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்கன்னா, உங்களுக்கு வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னு வைங்க. ஒரு ஆளுக்கு எப்பயுமே மாதத்துக்கு ஒரு 300 ரீசார்ஜ் பண்ணணும். அப்போனா அதுவே 1600 ஆச்சு. கரண்ட் பில்லு, அப்புறம் கேஸு, அப்புறம் இன்டர்நெட் பில்லு, இந்த ப்ராட்பேண்டில் வச்சுருக்காங்களே ப்ராட்பேண்ட் பில்லு. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா எப்படியும் மாதம் 10,000 தாராளமாக 6000 7,000 தாராளமாக தொட்டலாம். அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிராசரிஸ் வாங்குறது, இது எல்லாமே வந்து இப்போ மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே அமேசான், ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறோம், ஆன்லைனில் தான் பே பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எஸ்பிஐயோட கார்டு நான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவேன். ஒர்த்தபுளான கார்டு. ப்ளஸ் குறிப்பாக வீட்டில் உங்கள் பேரில் வாங்காமல் பேரண்ட்ஸ் பேர்லேயோ ஒரு சிஸ்டர் பிரதர் பேர்லேயோ வாங்கினீங்கன்னா, ஏன்னா எஸ்பிஐயில் வந்து சிஸ்டர் பிரதர் பேரில் வாங்கினீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, எஸ்பிஐயில் வந்து ஓவர் லிவரேஜ்பாங்க. சப்போஸ் என் பேரில் எடுத்துகிட்டு ஒரு 5-6 கார்டு இருக்குங்களா, நான் அப்ளை பண்ணேன்னா நீங்கள் ஓவர் லிவரேஜாக இருக்கீங்க, ஸோ நிறைய கார்டு வச்சுருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு கார்டு தர முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவான். அப்படி ஒரு விசித்திரமானவன் எஸ்பிஐக்காரன். ஸோ அதனால நீங்கள் அது மாட்டாமல் இருக்கணும்னா, வீட்டில் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் சிபில் ஸ்கோர் இருக்குது, யாராச்சும் ஒருத்தவங்ககிட்ட மூலியமாக அப்ளை பண்ணிங்கன்னா இன்கம் ப்ரூஃபே இல்லாமல் பல பேருக்கு எஸ்பிஐ வந்து கார்டு அப்ரூவ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். HDFC பேங்க்கில் சேலரி ஸ்லிப்பு, பே ஸ்லிப்பு, ஐடிஆர், ஜிஎஸ்டி, லொசுக்கு அக்கௌண்ட்டோட இது ஆன்லைன் நெட் பேங்கிங் மூலிமா அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் ஆக்சஸ் கேட்பான், எல்லாமே கேட்பான். ஆனால் அதுவே நீங்கள் எஸ்பிஐக்கு அந்த மாதிரி பெருசாக கேட்க மாட்டாங்க. அவனும் கேட்பான், ஆனால் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் எதுவுமே கேட்காம டக்குன்னு அப்ரூவ் பண்ணிடுவான். ஆனால் அவன் அப்படி இல்லை, அவன் மோசமானவன். ஆனால் இவன் அப்படி இல்லை, அவன் கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு அப்ரூவலில் பரவாயில்லாமல் இருப்பான். ஸோ அதனால் இவன் மூலிமா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் லிமிட்டுமே அதிகமாக இருக்குங்களா, ஒரு மாதத்துக்கு மாதமே 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம். அண்ட் ஒரு பாயிண்ட்டோட வேல்யூ நான் சொன்ன மாதிரி ₹1 ஒரு மாதத்துக்கு 6000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் மைல் ஸ்டோன் பெனிஃபிட் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 5000 மதிப்பில் யாத்ரா வவுச்சரும் கிடைக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்டோட வேல்யூ வந்து ₹1. ஸோ மினிமம் 500 பாயிண்ட் ரிடீம் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டில் வரவா கிரெடிட்டாக வச்சுக்கலாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் ஏர்போர்ட் லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 4, ஒரு குவார்ட்டருக்கு 1. இதுலேருந்து எந்த ஸ்பெண்ட் பேஸ்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கார்டை நம்பி லவுஞ்சுக்கு போகலாம். ஸோ அதில் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. அண்ட் ஃபியூவல் சர்சார்ஜ் இது வந்து நான் என்ன சொல்கிறது, என்னை பற்றி ஃபியூலுக்குனே தனியாக கார்டு இருக்குது, அந்த கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த கார்டை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரோஸ் வந்து 10% கேஷ்பேக்கு, 1 ரிவார்ட் பாயிண்ட் டிஸ்கவுண்ட் ₹1, 1500 கிஃப்ட் வச்சர், ஃபோன்பே கிஃப்ட் வச்சர் வந்து நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணோன்னே கிடைக்கும். அப்புறம் யூபிஐயில் ஸ்கேன் பண்ணால் 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். யூபிஐயில் ஸ்கேன் பண்ணால் 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 1% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதான் ₹1. அப்புறம் வந்து டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ் 4 வருஷத்துக்கு. கான்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் என்னென்னா, எஸ்பிஐ ரூபே செலக்ட் கார்டு இருக்குல்ல, எஸ்பிஐ பிளாக் கார்டு தான் பெஸ்ட்டு ஃபோன்பேயில் HDFC கம்பேர் பண்ணுறப்போ. ஃபீஸ் ₹500 அதிகமாக இருந்தாலும் ரிவார்ட் பாயிண்ட்ஸோட லிமிட் அதிகம், லவுஞ்ச் ஆக்சஸ் ஸ்பெண்ட் பேஸ்டு க்ரைட்டீரியா கிடையாது, ரிடம்ஷன் ஈஸி, அப்ரூவலும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். HDFC மாதிரி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ண மாட்டான், அது வேணும் இது வேணும் அது இதுன்னு கேட்டு. அண்ட் மோரோவர் ரூபே செலக்ட்டுங்கிறப்போ உங்களுக்கு நிறையா ரூபே செலக்ட் வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிங்கன்னா பல அட்வான்டேஜஸ் இருக்குது. நிறைய டிஸ்கவுண்ட் சேல்ஸில் எஸ்பிஐ கார்டு வரும்.
அண்ட் இதில் உங்களுக்கு மூவிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டு ஃபோன்பேயில் மூவி டிக்கெட் புக் பண்ணி அதுலேயும் உங்களுக்கு 10% கேஷ்பேக் இருக்குது. ஸோ ஒரு மல்டி லெவலில் எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணுறான் இவன். ஸோ அதனால் இந்த கார்டு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் தாராளமாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் மேற்கொண்டு 1-on-1 பண்ணணுன்னா நீங்கள் டெலகிராம் லிங்க் கீழே டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு கொஞ்சம் உளறிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கா, அடுத்தடுத்து ஒர்க் இருக்குங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் பதட்டத்தில் ஸ்பீடாக பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வேறு ஒரு ஒர்க்கை பற்றி தாட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக வெளியே கிளம்பணுங்க. அதனால கோச்சுக்காதீங்க, இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவே நான் இந்த வீடியோ 3rd டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கா. ஸோ அதனால் மறுபடியும் முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் வீடியோ கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்குது. எனக்கே சொதப்புறது தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் தெளிவாக கிளியராக இன்னொரு சூப்பரான கடை போட உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி வீக்கெண்ட். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கார்ட்ஸ் வீடியோஸை பற்றி நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள். ரெஃபரல் லிங்க் வேணுமா, ஸ்கேப்பியாக்கோ அமெக்ஸ்க்கோ ரெஃபரல் லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய்.